ஒரு பெண்ணானவள் பிறந்தது. அந்த பெண்ணை எடுத்தேன் ஒரு புறமாக நிறுத்தினேன். கடைசியாக சிறிதளவு அந்த அமிர்தத்தை விட்டு அதோ ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது. அதை எடுத்தேன் ஒரு புறமாக நிறுத்தினேன். என்ன முதல்ல வில்லோடு ரதத்தோடு பிறந்தான் பார். அந்த குழந்தைக்கு பெண்ணானவள் பிறந்தாலே என் நாட்டை குறித்தும் மன்னனை குறித்தும் பாஞ்சாலி ஏகசேனா திரௌபதா அப்படி என்று பேர் சூட்டினேன். மூன்றாவதாக இருந்த குழந்தை ஆணும் அல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருந்த குழந்தை ஜிகின்றி என்று பேர் சுட்டிவிட்டேன். 3 குழந்தையை வளர்த்து வருகிறேன். எதற்காக? துரோணாச்சாரியை கொள்வதற்கு பிள்ளையும் பெற்றுவிட்டேன். நான் எதற்காக மகனுக்கு கட்டி செய்வதற்கு ஓர் அர்ஜுனனானவன் தாயாதி செய்த கொடூரத்தால் அரசு மாளிகையிலே எரிந்து விட்டார்களாமே. அரசரானவர் எதற்காக எழுகிறார் என்று கேட்டால் அர்ஜுன பெருமானானவர் அரக்கு மாளிகையிலே இறந்து விட்டாராம் என்று சொல்கிறார் என்று அறிவு கொண்டிருக்கிறார். நாட்டு வளங்களை சென்று பார்த்தால் பிராமணர் வீதியிலே பாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் அப்படி என்று அவர் சொல்கிறார்கள். சத்திரியர் வீதியிலுமாக சென்றால் பாண்டவர்கள் உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம் அல்லது இறந்து விட்டிருந்தாலும் இருந்து விட்டிருக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார். ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கருத்து பாண்டவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம்
என் மகன் எந்த விதத்திலையாவது துரோணாச்சாரியை கொன்று விடுவார். பாஞ்சாலியை கட்டி தைவதற்கு அந்த பார்த்தனை நான் எப்பொழுது காண்பேன்? இறந்திருக்க மாட்டாரா? மந்திரிமார்கள் பஞ்சபாண்டவர் இறந்திருக்க மாட்டார்கள் என்று பாதி பேர் பேசுவனும், இறந்து இருப்பார்கள் என்று பாதி பேர் பேசுவார்கள். எனக்கும் மன சந்தேகமாக இருக்கிறது.
நல்ல ஜோதிடரை பார்த்து பார்த்து நான் அழைத்தேன் என்று அது விரைவாக அழைத்தோடி வாருங்கள். அப்படியே